உமா உமா என்னங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க கவனிக்காம போயிட்டே இருக்கீங்க. சாரி, கவனிக்கல. என்ன கவனிக்கலாம் இவ்வளவு அஜாக்கிரதையா சொல்றீங்க? இங்க பரவாயில்ல, இது ரோட்ல போகும்போது கவனிக்காம போனீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய வண்டி வந்து ஹார்ன் அடிச்சு நீங்க கவனிக்கலனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்றது? என்ன ஆகும்? கையோ காலோ போகும், இல்ல மிஞ்சி போனா உயிர் போகும். என்ன உமா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வெறுப்பாலாம் ஒன்றும் பேசல. ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகுமோ அதான் சொன்னேன். நீங்க ஏதோ மூட் அவுட்ல இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அதேதான், எப்பவும் போல மூட் அவுட்ல தான் இருக்கீங்க. எப்போ தானே நீங்க கலகலப்பா இருப்பீங்க. கலகலப்பா இருக்கணும்னு நினைச்சாலும் காத்துக்கு கலையிற மேகம் மாதிரி மனசு கலைஞ்சு போயிடுது. காத்துக்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா என்ன? அது நினைச்ச திசையில தானே அடிக்கும். காத்த நாம உணர்ற மாதிரி நாம பேசுறத காத்தாலே உணர முடியும். நீங்க என்னைக்காவது காத்துட்டு பேசிருக்கீங்களா? காத்துக்கிட்ட பேசி பாக்குறதா? காத்து மட்டும் இல்ல உமா, மரம், செடி, கொடி, நதி, கடல், ஆகாயம் எல்லாமே பேசும். என்ன, அதை உணரக்கூடிய சக்தி தான் நமக்கு வேணும். பட் அதை உணர ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, மணிக்கணக்குல நாள் கணக்குல பேசிட்டு இருக்கலாம். மௌனம் தான் இயற்கையோட தாய்மொழி.